பாருங்க, மேற்கு வங்காளத்துல பாஜக ஜெயிக்குதுன்னா எத்தனை ஆண்டு கால உழைப்பு? 15 ஆண்டு கால 10 ஆண்டு கால உழைப்பு RSS ஓடுது. மண்ணு கவ வச்சுட்டாங்க மமதா பானர்ஜிய. எப்படி நடந்துச்சு? வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா திங்க் டுமாரோன்னு சொல்லுவாங்க. விஜய்ங்கிறவரு நம்ம வீட்டு தம்பி, நம்ம அண்ணன், நம்ம பையன், ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு ஆளு, ஒரு ஃபீல் குட் பர்சனாலிட்டி, இப்படிதான் பார்த்தாங்க. அவர் யாரும் கிறிஸ்தவரா பார்க்கல, அவர் ஒரு சாதியா பார்க்கல, அவர் எந்த காலத்துல வச்சு பார்க்கலையே, அவர் ஒரு தமிழரா பார்த்தாங்கன்னு கேட்டா ஆமா தமிழரா பார்த்தாங்க. இன்னொரு கடைசியா ஒண்ணு நாம் தமிழர் கட்சி, அதாவது இந்த சண்டையில ஒரு இட்லி கடை தரிசாச்சுங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனா கொள்கை சார்ந்த ஒரு 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 கூட்டம் அது வந்து குறையாது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நிறைய இருந்துச்சு. முக்கியமா சொல்ல போனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேச்சாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ விஜயை விமர்சனம் பண்ணவர்களுடைய நிலை என்ன, நாம் தமிழர் கட்சியுடைய நிலை என்னவா மாறும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நாம் தமிழ் பின்னடைவு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. 8% ஓட்டு வச்சிருந்தாங்க, இப்ப 4% குறைந்து இருக்கிறது. 36 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. நான் கடைசியா என்னுடைய டேட்டா படி ஒரு 7:30 மணிக்கு பார்க்கும்போது ஒரு 18 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு பழைய இடத்துக்கு அவங்க போய் நின்று இருக்கிறாங்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய ஒரு அடி தான் இது. இதுல இருந்து அவங்க மீண்டு, எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இப்படி தோல்விகளை கண்டு துவண்டு போவதுங்கிறது புதுசு கிடையாது. அப்ப அவங்களுடைய கன்சிஸ்டன்டா அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் கிரவுண்ட் இருக்கிறது இன்னும் தீவிரமா நடக்கும்னு நான் நம்புறேன். இது ஒரு இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறாங்க. எலெக்ஷன் எனக்கு அவங்க மேல இருக்கிற விமர்சனம் என்னன்னா, எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் அவங்ககிட்ட பெருசான கிரவுண்ட் ஒர்க் நான் பாத்திருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்ப விஜய் போன்ற ஆட்களுக்கு ஏன் ஈஸியா இருக்கும்னா, அவர் ஒரு ஸ்டாருங்க, நடிகருங்க அவரு. அவர் ஈஸியா அந்த கிரவுண்ட்ல ஏற்கனவே ஒரு அமைப்பு இருக்கும், நிர்வாகிகள் இருப்பா, ரசிகர்கள் இருப்பா, ஈஸியா வந்து சேர்ந்துரும். பட் சீமானுக்கு அப்படி கிடையாது. நீங்க தத்துவத்தை போய் சேர்க்கணும், சீமானை கொண்டு போய் சேர்க்கணும், பெரிய வேலை, ஹெக்டிக் ஒர்க். அது ஹெக்டிக் ஒர்க் பண்றதுங்கிறது வந்து ஒரு 3 மாசம் வேலை கிடையாது, 6 மாசம் வேலை கிடையாது, 5 ஆண்டு கால உழைப்பு தேவை. பாருங்க, மேற்கு வங்காளத்துல பாஜக ஜெயிக்குதுன்னா எத்தனை ஆண்டு கால உழைப்பு? 15 ஆண்டு கால 10 ஆண்டு கால உழைப்பு RSS ஓடுது. மண்ணு கவ வச்சுட்டாங்க மமதா பானர்ஜிய. எப்படி நடந்துச்சு? வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா திங்க் டுமாரோன்னு சொல்லுவாங்க. வங்கம் இன்னைக்கு நினைக்கிறத நாளைக்கு இந்தியாவை நினைக்கணுவாங்க. அப்ப திருப்பியும் தமிழ்நாடு இந்தியாங்கிறது ஒரு பிஜேபி வசமாக நகருகிறதா அப்படிங்கிறது தோணுது எனக்கு. இவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்கும், இவரை பிஜேபி இயக்குவாங்க. அந்த பிஜேபி ஃபேக்டரை வந்து நீங்க ஒரு காலகட்டத்துல வரைக்கும் சொல்லலாம். தொடர்ச்சியா சொல்றீங்கன்னா திரும்ப மக்களுக்கு வெறுப்பு வந்துடும். ஆனா போயா, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு போயா. இயல்பா தமிழர்கள் மத்தியில மதம் விளையாடாது. உங்களுக்கு தெரியாதது இல்ல, மத ரீதியா என்னைக்காச்சும் நம்ம மக்கள் வந்து பிளவுபட்டு பார்த்திருக்கிறானா? ஒரு பார்வையும் பார்த்தது கிடையாது. தமிழர்கள் இயல்பாலே அவங்க ஜீன்லயே அது கிடையாது. தமிழனாதான் உணர்ந்திருக்கிறான், தமிழனாதான் நின்று இருக்கிறான். அதனால தானே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கான். யாராவது ஒருத்தர், நீங்க வந்து சில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் பேசக்கூடாது, யாராவது ஒருத்தர் இவர் ஜோசப் விஜய், இவர் கிறிஸ்தவர் அப்படி யாரா பார்த்தானா? யாரும் பார்க்கலையே. நான் அப்படி பார்க்கல, யாருமே அப்படி பார்க்கல. விஜய்ங்கிறவரு நம்ம வீட்டு தம்பி, நம்ம அண்ணன், நம்ம பையன், ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு ஆளு, ஒரு ஃபீல் குட் பர்சனாலிட்டி, இப்படிதான் பார்த்தாங்க. அவர் யாரும் கிறிஸ்தவரா பார்க்கல, அவர் ஒரு சாதியா பார்க்கல, அவர் எந்த காலத்துல வச்சு பார்க்கலையே, அவர் ஒரு தமிழரா பார்த்தாங்கன்னு கேட்டா ஆமா தமிழரா பார்த்தாங்க. அப்படி ஒரு பார்வை அவர் மேல இருந்துச்சு. ஒரு பச்சை தமிழையா, ஆள போறான் தமிழ்னு பாட்டெல்லாம் பாடினா, இப்படிதானே அவரை பார்த்தாங்க. அவர் யாராச்சும் வேற ஏதாவது பார்த்தாங்களா? அப்போ மக்களுக்கு இயல்பா இருக்கிறது வந்து அவரண்ட் இல்ல, ஒரு குறிப்பிட்ட கட்சியை தவிர எந்த கட்சியுமே யாரையும் எப்பொழுதுமே வந்து ஒரு அடையாளத்தை சொல்லியோ இதுவோ பேசுறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து விஜய் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு வரலாற்றை வந்து படைச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். கடைசியா வந்து இப்போ இன்னும் பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து வரல விஜய் அவர்களுக்கு. பெரும்பான்மை வரல அப்படின்னா அவருக்கு பெரும்பான்மை தரப்போறது யாரு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்வி. அடுத்து பெரும்பாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா டெஃபினட்டா கவர்னர் வில் கால் டிவிகே. சோ அவங்க இப்ப 110 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரௌண்ட் 110 இருக்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டு தான் தேவை, 8ஓ 10ஓ தேவை அப்படின்னா டெஃபினட்டா காங்கிரஸ் வில் கோ. காங்கிரஸ் இஸ் வெயிட்டிங், இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சோ காங்கிரஸ் போவாங்க. அப்புறம் மேபி நான் சொல்றேன் விசிகா சிபிஎம் போறது சொல்றேன் அப்படின்னா, அவங்களுடைய சிங்கிள் அஜெண்டாங்கிறது நாட் டு அலைன் வித் டிஎம்கே. தேர் சிங்கிள் அஜெண்டா இஸ் ஆன்டி பிஜேபி. சோ அத மையமா கருத்து கொண்டு கூட
போறாங்க, என்னங்க இதுல இருக்குது, நாங்க ஏன்னா எதனால சொல்றோம் தெரியுமா இத, 118 ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈஸியா அதை முடிச்சுட்டு பினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு விஜய். அவங்களுக்கு என்ன அமைச்சரவை கொடுக்கணுமா, கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா கொடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, 118 காமிக்கல அப்படின்னா ரீஎலெக்ஷனுக்கு எல்லாம் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல, அவங்களும் தயாரா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, ரீஎலெக்ஷனை வச்சு 230 தான் தோத்து போயிட போறையா, எப்பா கடைசி வரைக்கும் போதான்னு கூட போயிடுவாங்க. அந்த மனநிலைக்கு வந்திருப்பாங்க அவங்க. வேற மாதிரி போதுப்பா, மக்கள் அது வேற மாதிரி குத்திர போறான்னு நினைச்சுப்பாங்க. சோ அது இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பட்சத்தில் தான் பெரும்பாலும் சப்போர்ட்டுக்கு போவான்னு நினைக்கிறேன் நானு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பட்சத்தில் திமுகவின் எதிர்காலம் என்னவா இருக்கும்? இல்ல, திமுகவுக்கு எதிர்காலம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படி தன்னை ஐடியாலஜிக்கலா நினைக்க போறாரு, இணையத்துல இருக்கக்கூடிய கூலிப்படைகளோட சொல்ல வரேன் இந்த இணைய கூலிப்படைகளுக்கிட்ட இருந்து கட்சியை காப்பாத்தி உண்மையிலேயே தத்துவார்த்த ரீதியா கள அரசியல் ரீதியா உதயநிதி ஸ்டாலின் எப்படி இந்த கட்சியை கொண்டு போக போறாருங்கிறதுலதான் எல்லாமே. உதயநிதி ஸ்டாலின் தான் இப்போ கட்சி இருக்குது. இப்போ வந்து அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, என்ன ஆற்றல் இருக்குன்னு விஜய் கேட்டவர் இப்ப அவரோட கேட்கணும். விஜய்க்காவது ஒரு பிடிமானம் இருக்குது, நடிப்பு, அதன் மூலமா அந்த ரசிகர்கள் கூட்டம்னு. இப்ப அங்க ரசிகர்களும் கிடையாது. ரசிகர் மன்ற தலைவர் தோற்றுக்கிறா ஜெயிச்சுக்கிறான்னு திருவரும்பூர்ல நான் கவனிக்கல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்போ உதயநிதிக்கு இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா கட்சி கட்டமைப்பு இருக்குது. பட் அந்த கட்சி கட்டமைப்பு ஒன்னா இருக்குமா, போக போக பல பிரச்சனைகள் இருக்கு. அக்கா கனிமொழி ஏதாவது பண்ணாங்கன்னு என்ன பண்றது, திடீர்னு சித்தப்பாவை பெரியப்பா அழகிரி வந்தாருன்னு என்ன பண்றதுன்னு பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. திமுகவுக்கு ஒரு பெரிய ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு தருணம் இது. பட் எதிர்கட்சி தலைவரா உதயநிதி உட்கார்ந்துட்டாரு, ஒரு ஃபைட் நடக்குதுன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். பாப்போம். திருமாவளவன் அவர்களுடைய மூவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து கொள்கை கூட்டணி அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு. இன்னொன்னு கடைசியா பேஸ்புக் வீடியோல யாரு தேர்தல் ரிசல்ட்ங்கிறது என்னவா இருந்தாலும் நமக்கு எதிர்காலம்ங்கிறது வந்து பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க, எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? நீங்களே புரிஞ்சுக்க வேண்டாமா, பிரைட்டா இருக்குன்னா ஆதவோட சேர்றாருன்னு அர்த்தம். ஆதவனா அந்த பல விதமா புரிஞ்சுக்கலாம். அப்போ கட்டாயமா எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவிக்கே கூட போய் அலைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவர் கொள்கை ரீதியா அவரை வந்து நான் விமர்சனம் எல்லாம் பண்ணல, அதுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு. பட் அவருடைய சிங்கிள் அஜெண்டா பிஜேபி இருக்க கூடாது, அவ்வளவுதானங்க. திமுக ஜெயிச்சா திமுக பிசிகாவுக்கு என்ன இல்ல, அவருடைய கட்சி தொண்டர்கள் வந்து அதை விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்சி தொண்டர்கள் விரும்பத்தான் செய்வாங்க. திமுகவை எதிர்க்கிறதுக்கு கட்சி தொண்டர்கள் விரும்பி கேட்டுட்டு ஏங்க அப்படி பாத்தீங்கன்னா அவரு தானங்க சொன்னாரு நம்ம ஒழுங்கா வேலை பார்க்கல திமுகவுக்கு, அவரு தானங்க சொன்னாரு. அப்ப கட்சி தொண்டர் திமுக விரும்பி இருக்கிறாங்க. இல்ல, கட்சி தொண்டர்களுடைய விருப்பம் அதுல ஒரு மாற்றம், நம்ம திமுகவை எதிர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு வைப்பை வந்து நம்மளால உணர முடியுது. அப்படிதான் இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க, அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப நன்றி, உங்க நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியா பேச. நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி.